மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்போ என்ன நடக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில்? கிரகங்களுடைய நிலை, கிரகங்களுடைய மாற்றம், இதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிந்து கொண்டு எப்படி உங்களுடைய வாழ்க்கையை சீரோடும் சிறப்போடும் அமைத்து கொள்ள முடியும், சுகபோக ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். பிரச்சனைகள் எல்லாம் விலகுமா? கடன்கள் எல்லாம் தீருமா? பணம் குவிய என்ன பண்ணணும்? எப்போ என்ன செய்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் அப்படின்ட்டு, உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ என்ன நடக்கும் அப்படின்ட்டு இதுவரை யாரும் சொல்லாத, வெளிவராத பல அதிர்ச்சியான சில ஆச்சரியமான உண்மைகள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் சர்ப்ரைஸ், ஆச்சரியம் உங்களுக்காக காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். காலபுருஷனின் 6வது ராசியாக வரக்கூடியது தான் உங்களுடைய கன்னி ராசி. கன்னி ராசிக்கு பிங்க் நிற வண்ணம் நல்ல பலன்களையும் மிக பெரும் லட்சுமி கடாட்சத்தையும் எப்போதும் எந்த நேரத்திலையும் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத சொல்லியே ஆக வேண்டும். உங்களுடைய கன்னி ராசிக்கு தனாதிபதியாக வரக்கூடியது, பாக்கியாதிபதியாக வரக்கூடியது துலாம் ராசி மற்றும் ரிஷபம் ராசி. இதன் காரணமாக கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் இயல்பாகவே சற்று பண வசதி படைத்தவராக இருப்பீங்க. அப்படி வசதி படைத்தவராக இருந்தாலும் உங்களுடைய தாத்தா அப்பாவால் அந்த வசதி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்திருக்கும். சொத்தை விற்றிருப்பாங்க, வீண் செலவு செய்திருப்பாங்க. இப்படியான சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கும். உங்களுடைய கன்னி ராசிக்கு அதிபதியாக சுக்கிர பகவான் இருக்கின்றார். நீங்கள் பணம் ஈட்டும் இடங்கள்லையும் பண தேவைக்காக வெளியே செல்லும் நேரங்களில் பிங்க் வண்ணத்தை பயன்படுத்தினா மிகச் சிறப்பானதாக இருக்கும். அது மட்டும் அல்லாமல் நீங்கள் நினைத்தது நிச்சயம் நடக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். உங்களுடைய கன்னி ராசி மற்ற ராசியை விட சிறப்பான பலன்களை பெறக்கூடிய ராசியாக இருக்கின்றது. உங்களுக்கு எப்போ என்ன நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, 5 இருந்து 10 வயதுக்குள்ளார ரொம்ப சுட்டித்தனமாக, குறும்புத்தனமாக இருந்திருப்பீங்க. யார் பேச்சையும் கேட்டிருக்க மாட்டீங்க. என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்ட்டு உங்களுடைய பெற்றோர்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எரிச்சல் அடையக்கூடிய வகையில் தான் உங்களுடைய நிலை அந்த கட்டத்தில் இருந்திருக்கும். குறிப்பாக மற்ற மாணவர்களை விட நீங்கள் சிறப்பான படிப்பாளியாகவும் இருப்பீங்க. நீங்கள் யார் அப்படின்றது உங்களுடைய பெற்றோர்கள் மிக சிறப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமும் இந்த 5 10 வயதுக்குள்ளார நிச்சயம் நிகழ்ந்திருக்கும். குறிப்பாக உங்களுடைய அதிர்ஷ்டம், உங்களுடைய யோகம் என்ன அப்படின்றதையும் உங்களுடைய பெற்றோர்கள் புரிந்து கொண்டிருப்பாங்க. என்னதான் இவன் குறும்புத்தனம் செய்தாலும் இவனால் அதிர்ஷ்டம் இருக்குடா, யோகம் இருக்குடா அப்படின்றத பெற்றோர்கள் நிச்சயம் புரிந்து கொள்வதோடு மற்றவர்களும் உங்களை கண்டு பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு அந்த வயதிலேயே உங்களுடைய அறிவும் திறமையும் இருக்கும் என்பதை சொல்லியே ஆக வேண்டும். உங்களுக்கு எப்போ என்ன நடக்கும் அப்படின்ற வகையில் 10 15 வயதுக்குள்ளார கல்வி ஞானம் அதிகம் பெற்றவர்களாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் முதன்மையாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. விளையாட்டாகட்டும் படிப்பாகட்டும் நீங்கள் தான் முதன்மையானவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அப்படியே இருந்தாலும் விளையாட்டில் பெருசாக சாதிக்க முடியலனாலும் படிப்பில் சாதிச்சிடுவீங்க. படிப்பில் சாதிக்க முடியலனாலும் விளையாட்டில் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சாதித்தே தீருவீங்க என்பதையும் சொல்ல வேண்டும். பள்ளி பருவத்திலேயே உங்களுடைய பெற்றோர்களுக்கு பெருமையை சேர்த்து கொடுத்திருப்பீங்க. அனைத்து விதத்திலையும் உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். புதன் பகவான் மட்டும்தான் தன்னுடைய ராசிகளில் ஒன்றான கன்னி ராசியிலேயே உச்சமடைகிறார். இதன் காரணமாக உங்களுடைய திறமையை, தகுதியை பிறர் அங்கீகரிக்க தவறினாங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களாகவே மகுடத்தை சூட்டிக் கொள்வீங்க.
உங்களை சுற்றி நடக்கக்கூடிய வெளிச்சத்துக்கு வராத அவலங்களை கூட தட்டி கேட்பீங்க. மற்றவங்க கிட்ட வேலை செஞ்சாலும் பெரும்பாலும் சொந்த தொழில் செய்யணும் அப்படின்றத தான் விரும்புவீங்க. எப்போ என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்க போவது 15லிருந்து 20 வயதுக்குள்ளார இருக்கக்கூடிய காலகட்டம் தான். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய படிப்பின் இறுதி கட்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கு பணம் எப்படி சம்பாதிக்கணும், பணத்தை குவிப்பது எப்படி அப்படின்ற எண்ணம் அதிகமாகவே இருக்கும். இந்த வயசிலேயே பணத்தை பற்றிய ஒரு தெளிவு பிறக்கும். படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகலாமா, தொழில் செய்யலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் கூட நிச்சயம் கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு வந்தே தீரும் என்பதை சொல்லியே ஆக வேண்டும். குடும்பத்தின் மீது சற்று பொறுப்பு இருந்தாலும் பெருசாக கண்டுக்க மாட்டீங்க. தான் உண்டு, தான் வேலை உண்டு, தன்னுடைய சந்தோஷம் எது அப்படின்றத பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க என்பதையும் சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் எங்காவது சுற்றுலா செல்லணும், அது மட்டும் இல்லாமல் வெளியிலேயே சுற்றி கொண்டிருக்கணும் அப்படின்ற எண்ணம் கூட சென்றிருக்கும். அதில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். எந்த நேரமும் சுற்றி கொண்டிருந்தால் எதிர்காலத்திற்கு மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத புரியாமல் இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க. அதை உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு மிக பெரும் எதிர்காலம் காத்திருக்கிறது என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். பணம் குறைவாக கிடைச்சாலும் சரி, மனசுக்கு பிடித்த வேலையை மட்டும்தான் செய்ய விரும்புவீங்க. அடுத்ததாக 20லிருந்து 25 வயதுக்குள்ளார எப்போ என்ன நடக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, திருமணம் செய்யலாமா, வேலையில் சேர்ந்து அடுத்த கட்டத்துக்கு செல்லலாமா, மிக பெரும் ஒரு முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ளலாமா வாழ்க்கைக்கு, எதிர்காலத்துக்கு தேவையான பணத்தை குவிக்கலாமா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் செல்லும். நிச்சயம் 100ல் 90% பேருக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகிவிடும். கன்னிராசியில் பிறந்த அனைவருக்கும். இந்த 10% பேருக்கு திருமணம் அப்படின்றது எட்டா கனியாகவே இருக்கும். அந்த கனியை இந்த காலத்தில் உங்களால் எட்டி பிடிக்கவே முடியாது. திருமணமான 90% பேரில் 50% பேர் சில பிரச்சனையை இந்த காலகட்டத்தில் எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீங்க. குறிப்பாக வீண் வாக்குவாதங்கள் செல்லும், சந்தேக பார்வை செல்லும். ஆகையால் எது சரி எது தவறு அப்படின்ட்டு உணர்ந்து அதற்கு ஏற்றார் போல வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்க. வீண் சந்தேகங்களை விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்கும். உங்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரப்போகின்றது. அதை பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இனிமையானதாக மாறிவிடும். உங்களுடைய 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு சுக்கிர பகவான் அதிபதியாக வருவதால் எப்போவுமே உற்சாகமாக பேசுவீங்க. இந்த காலகட்டத்தில் இன்னும் கொஞ்சம் உற்சாகமாகவே இருப்பீங்க. உங்களுடைய ஆறுதலான சில வார்த்தைகள் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தும் என்பதையும் சொல்ல வேண்டும். 25லிருந்து 30 வயது காலகட்டத்தில் எப்போ என்ன நடக்கும்னா, உங்களுடைய திருமண வாழ்க்கை ஓரளவுக்கு சிறப்பாக சென்றாலும் வருமானம் அப்படின்றது கையில் சுத்தமாகவே இருக்காது. அடுத்து என்ன செய்கிறது அப்படின்ற ஒரு எண்ணமும் அதிகமாக இருக்குமே தவிர உழைப்பு, கடின உழைப்பும் உங்களில் சிலருக்கு ஒத்து வராதுன்னே சொல்ல வேண்டும். கடினமாக உழைத்து வேலை செய்வதை விட எளிமையாக உழைத்து பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படின்ற ஒரு எண்ணமும் அடிக்கடி இந்த காலகட்டத்தில் சேரும். சுப நிகழ்ச்சிகள் நிச்சயம் நடந்தேறும். சுப நிகழ்ச்சிகளுக்கு தேவையான பணம் கிடைப்பதில் தடை தாமதங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உருவாகும். ஒரு கடினமான காலகட்டத்தை பண ரீதியாக நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகும். பார்த்து இருந்துக்கோங்க. உடல் ரீதியாக சிறு சிறு பிரச்சனைகள், அலைச்சலால் டென்ஷன் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உருவாகியே தீரும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் இல்லை என்றாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய காலகட்டமாகவும் யோகமும் அதிர்ஷ்டமும் அடிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கப் போகின்றது என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். அடுத்ததாக 30லிருந்து 35 வயதுக்குள்ளார இந்த காலகட்டத்தில் எப்போ என்ன நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்து
சில அதிர்ஷ்டகரமான சம்பவங்கள் நடக்கப் போகின்றது. லாட்டரி மூலமாக பணம் விழுவது, பங்கு சந்தை மூலமாக கொத்து கொத்தாக பணத்தை குவிப்பது, இது போன்ற சம்பவங்கள் கூட நடக்கலாம். ஆனால் பெரிய முதலீடுகளில் செய்து பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை கூட உருவாகலாம். ஆகையால் பங்கு சந்தையாகட்டும் சரி, லாட்டரி ரேஸ் இதுலேயும் சரி, பெரிய முதலீடுகளை போட்டிங்கன்னா மிக பெரும் நஷ்டத்தை சந்திப்பீங்க என்பதையும் சொல்ல வேண்டும். ஆகையால் கவனமாக செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பெரிய அளவில் லாபம் கிட்டும் அப்படின்றதுலையும் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. குடும்ப ரீதியாக பிள்ளைகளால் சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ளவும் நேரிடலாம். பிள்ளைகள் உங்களுக்கு பேரையும் புகழையும் சேர்த்து கொடுப்பார்கள் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதற்கு எதிர்மாறாக சில சம்பவங்கள் பிள்ளைகளால் நடக்கலாம். பெருசாக அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நேர் வழியில் செலுத்த பாருங்கள். நல்லது அப்படின்றது அடுத்த கட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் நடக்கும் அப்படின்றதையும் சொல்ல வேண்டும். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 35லிருந்து 40 வயது காலகட்டம், மத்திம வயது. இந்த வயது தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக பெரும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம். இது வரைக்கும் ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதித்தது கையில் நிற்கலையே அப்படின்ட்டு ரொம்ப ஏங்கி கொண்டிருந்த நீங்கள் வாழ்க்கையில் சம்பாதித்த பணத்தை சரியான முறையில் திட்டமிட்டு செலவு செய்ய போகிறீங்க. அதன் மூலமாக லாபம் கிடைக்க போகின்றது. எதிர்காலத்தில் சிறப்பாக வாழ இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்க போகிறீங்க. உங்களுடைய 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு சந்திர பகவான் அதிபதியாக வருவதால் உங்களுடைய அறிவு திறமையை பயன்படுத்தி லாபத்தை சம்பாதிப்பீங்க. உடல் உழைப்பு அப்படின்றது கம்மியாகத்தான் இருக்கும். கன்னிராசி அப்படின்னாலே பொதுவாகவே சாதாரணமாக இருப்பீங்க, எளிமையாக இருப்பீங்க அப்படின்றதையும் சொல்லணும். கோபம் வந்தால் கூட உடனே மறைந்துடுவீங்க. அதை மறந்து விட்டு அடுத்த செயலில் ஈடுபடுவீங்க. அதனால் சில நட்புகளை இழக்க நேரிட்டாலும் உங்களை யாரேனும் அவமானப்படுத்தினா ஆவேசத்தோடு எதிர்ப்பவராகவும் இருப்பீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த 40லிருந்து 45 வயது காலகட்டம் சற்றே உடல் சோர்வு ஏற்படும். ஐயோ இதை செய்யலடா, இதை செய்யணுமா அப்படின்ற ஒரு மனக்கசப்பு கூட வந்து செல்லும். அது மட்டும் இல்லாமல் சேமித்த பணத்தை என்ன செய்கிறது அப்படின்றத இதற்கு முந்தைய காலகட்டத்தில் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த பணத்தால் நிச்சயம் லாபத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனுபவிப்பீங்க என்பதையும் சொல்ல வேண்டும். யாருக்காகவும் எதற்காகவும் தன்னுடைய சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் செயல்படக்கூடியவர்களாக இந்த காலகட்டத்தில் விளங்குவீங்க. ஊரில் உங்களுக்கு பேரும் புகழும் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் கிடைச்சிட்டோம். செல்வாக்கும் சொல்வாக்கும் உயர்ந்துட்டோம். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை தங்கு தடையின்றி வாங்கி போட்டு மகிழ்வீங்க. குடும்பத்தில் இருப்பவர்களையும் நிச்சயம் மகிழ்விப்பீங்க என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். அடுத்ததாக இந்த 45லிருந்து 50 வயது காலகட்டத்தில் எப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக சாதகமாக முடியக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாம் நிச்சயம் வெற்றி பெறும். இதுவரைக்கும் உங்களை விட்டு பிரிந்து சென்றிருந்த உறவினர்கள் கூட தேடி வருவாங்க. எதிரிகளாக இருந்தவங்க நண்பர்களாகுவாங்க. நண்பர்கள் ஆக முடியாத எதிரிகள் உங்களை விட்டு விலகி ஓடி விடுவாங்க. இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் நடக்கும். சில உடல் ரீதியாக பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாலும் பெரிய பாதிப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வராது என்பதையும் சொல்ல வேண்டும். அடுத்ததாக இந்த 50லிருந்து 55 வயது காலகட்டம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். பிள்ளைகளுக்காக என்ன செய்யணும், சொத்து பிரச்சனை, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் வந்து செல்லும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயசு 40 வயசுக்குள்ளாரையே சொத்து பிரச்சனையை சந்தித்திருப்பாங்க. ஆனால் கன்னிராசியில் பிறந்த நீங்கள் 50-55 வயதில் பெரிய அளவில் சொத்து பிரச்சனையை சந்திப்பவர்களாக இருப்பீங்க. அதாவது அண்ணன் தம்பிக்குள்ளார சொத்து பிரச்சனை, சொத்துக்கள் பிரிப்பதில் பிரச்சனை, பாக பிரிவினை பிரச்சனை, இதெல்லாம் அதிகமாகவே இந்த காலகட்டத்தில் வந்து உங்களை தொல்லைப்படுத்தும். மற்றபடி மற்ற விஷயங்களில் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. சிறப்பான ஒரு வாழ்க்கையை நிச்சயம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நடத்துவீங்க என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த 55லிருந்து 60 வயது காலகட்டம், இது ஒரு ஓய்வு பெறக்கூடிய காலகட்டம் அப்படின்ட்டு சொல்லணும். இந்த காலகட்டத்தில் கூட நீங்கள் ரொம்பவே மன தைரியத்தோட
இளமை பருவத்தோட இளமை தோற்றத்தோட காட்சியளிப்பீங்க. உங்களுடைய அன்றாட பணிகளை சிறப்பாக செய்வீங்க. வேலைகளை எல்லாம் விட்டுட்டு, அதாவது இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு வேலை செய்து சம்பாதித்திருப்பீங்க, அதெல்லாம் விட்டுட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான அமைதியான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க. இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு சென்று வாழ வேண்டும் எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஃபார்ம் ஹவுஸ், ஒரு பண்ணை வீடு கட்டி அதில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற எண்ணமும் அதிகமாக இருக்கும். இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு சுற்றுலா சென்று வரணும். பிள்ளை குட்டிகளோட நல்ல ஒரு ஆன்மீக சுற்றுலா சென்று வரணும். நல்ல இடங்களுக்கு சென்று சாப்பிடணும். வீட்டில் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும். பிள்ளைகளெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு அடிக்கடி இந்த காலகட்டத்தில் நிச்சயம் வந்து செல்லும். உங்களுடைய மனதிற்கு ஏற்றார் போல சில நற்சம்பவங்களும் சில தீய சம்பவங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்கலாம். பெருசாக கவலைப்படாதீங்க. எதை பற்றியும் அலட்டி கொள்ளாதீங்க. தற்பெருமை கொள்ளாதீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் என்பதை சொல்லலாம். அடுத்ததாக 60லிருந்து 65, 65லிருந்து 70 இந்த காலகட்டம் மிக பெரும் அளவில் பிரச்சனை, உடல் பிரச்சனை இல்லாமல் செல்லும். சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ நிச்சயம் உதவும் அப்படின்றதையும் சொல்லணும். அதன் பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து அமைந்திடும். 70 வயது வரைக்குமே உங்களுக்கு எந்த விதமான பெரிய அளவில் உடல்நல பாதிப்புகளோ பணப்பிரச்சனையோ கடன் பிரச்சனைகளோ பெருசாக வராமல் அதற்கேற்றார் போல் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு சிறப்பாக ஒரு வாழ்வை வாழ்வீங்க அப்படின்றத சொல்லணும். எப்போ என்ன நடக்கும், அதன்படி எப்படி வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ளணும் அப்படின்ட்டு கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கன்னி ராசியில் பிறந்த அனைவரும் எப்போ என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு அதன்படி அருமையான சிறப்பான சுகபோக ஒரு வாழ்வை தங்களுக்கு அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.